பொறுக்கல, கல்யாணத்துக்காக பொறுக்கல, பிள்ளை பேருக்காக பொறுக்கல, படிக்க வைங்க அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு கருத்தோட அந்த படத்த முடிச்சிருப்பாரு. ரொம்ப பெரிய சிந்தனையாளருங்க. இந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன அதே வருஷம், கருவுல இருக்கிற குழந்தை ஆணா, பெண்ணான்னு சொல்லக்கூடாது. அது சட்டப்படி குற்றம் என்ற ஆக்ட் பாஸ் ஆகுது. கருவுல இருக்கிற குழந்தை ஆணா, பெண்ணான்னு டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆக்ட் 1994 பாஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம, யுனிவர்சிட்டி ஆஃப் ஈடன்பர்க்ல ஒரு ரிசர்ச் ஸ்காலர் இந்த சிசு கொலையை பத்தி ஒரு பிஹெச்டி பண்றாரு. அதுல இந்த படத்தை ஒரு எடுத்துக்காட்டா வைக்கிறாரு, ஒரு ரெஃபரன்ஸா வைக்கிறாரு. பிஹெச்டி தீசிஸ்ல ஈடன்பர்க் மாதிரியான உயரிய யூனிவர்சிட்டியில ஒரு பிஹெச்டி பண்றாரு. அதுல இந்த படம் ரெஃபரன்ஸா போய் உட்காருது. சினிமானா இப்படி இருக்கணுங்க. சினிமாவால என்ன தாக்கம் ஏற்படும்?